உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஷாலுடைய நடிப்பில் செல்லா ஐயாவு இவருடைய இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, கருணாஸ், முனிஷ்காந்த், கருணாகரன் அண்டு காளி வெங்கட், பேபி ஜாரா, மோக்ஷா மற்றும் பல ஒரு அழகான டீம் நடிச்சிருக்கிற கட்டா குஸ்தி 2 இதை படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த பார்ட் 2 அப்படின்னாலே ஒரு மாதிரி படபடப்பு, பயம் அப்படிங்கிறத சமீபத்திய பார்ட் 2 படங்கள் நமக்கு கொடுத்துருக்கு. ஏன்னா வாங்கின அடி அந்த மாதிரி. அதனால் பார்ட் 2நாலே ஐயா அந்த பார்ட் 1 நல்லா இருந்ததே, அதோடய அதை முடிச்சுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் பரவலாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் கட்டா குஸ்தி 2 ரிலீஸ் ஆகிருக்கு. ஓப்பனிங்லே ஒரு வார்த்தை நச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 எந்த பங்கமும் விளைவிக்காமல் அதோடைய மரியாதையை 1க்கு 2 மடங்கு இல்லை பல மடங்கு காப்பாற்றிருக்கு பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீக்கெண்டோடைய வின்னர் அப்படிங்கிறதையும் ஓப்பனிங்லேயே நான் டிக்ளரும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டா குஸ்தி 2 நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்டாக இந்த படத்தை டைரக்டர் செல்லா ஐயாவு கொடுத்துருக்காரு. முதல் பாதியில் பார்த்தீங்கன்னா, மல்யுத்த வீராங்கனையாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா லக்ஷ்மி தன்னுடைய அப்பா சொன்னதுக்காக தன்னுடைய ஸ்போர்ட்ஸ்க்கான எல்லா விஷயங்களையும் மறந்துட்டு படிக்காத விஷ்ணு விஷாலை கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவி ஒரு மல்யுத்த வீராங்கனைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது முதல் பாதியோடைய கதையாக இருந்தது. 2ஆம் பாதியை பொறுத்த வரைக்கும் மல்யுத்த வீராங்கனையாக தன்னுடைய லைஃப்பை தொடர்ந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்டாக தன்னுடைய டியூட்டியை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுக்கு அழகான ஒரு பொண்ணு. ஸோ ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸு, ரயில்வே கோட்டாவில், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடச்ச ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேலை, இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி அழகாக போயிட்டுருக்கிற இந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மியுடைய கோச் செய்யக்கூடிய ஒரு சதி மூலமாக அவருடைய ஸ்போர்ட்ஸு மற்றும் சொந்த வாழ்க்கை இந்த ரெண்டுலேயுமே மிகப்பெரிய பிரச்சனைகள் நடக்குது. 2 பேர் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. என்ன ஆகுது அப்படிங்கிறதா கட்டா குஸ்தி 2 படத்தோடைய கதை. ஆல்ரைட். ஸோ பார்ட் 1 முடிச்சிட்டதுக்கப்புறம் பார்ட் 2க்கு லீட் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஜாப். ஏன்னா எங்கேருந்து பிடிச்சிட்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பெருசாக இருக்கும். அதுவும் நல்ல சுபம் அப்படின்னு போட்ட ஒரு விஷயத்தை லீட் எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1ல் எந்த ஒரு விஷயத்தை வச்சு லீட் எடுப்பாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ரொம்ப நீட்டாக அந்த நாட்டை டைரக்டர் பிடிச்ச விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது அவங்களுடைய அடுத்த கட்டத்தில் இப்போ பொதுவாக காதல் கதைகளோட எண்டு பார்த்திங்கன்னா அழகாக ஸ்மூத்தாக சுபம்னு முடியும். அதோடைய பார்ட் 2ல் அந்த காதல் கல்யாண வாழ்க்கைக்கு போகிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் அந்த நாட்டை எடுத்துகிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக ஃபேமிலி ஆடியன்ஸோடு உட்காந்து நிறைய காமெடி, அதுக்கப்புறம் எமோஷன், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் கலந்து கட்டி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் பார்க்கக்கூடிய திருப்தியை கட்டா குஸ்தி 2 100% நிறைவேற்றி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால், ஸோ முதல் பாதியில் இல்லை முதல் படமான வெண்ணிலா கபடி குழுவில் அவர் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இன்னமும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறாரு. அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஃபிசிக்காக இருக்கட்டும், அவருடைய அடுத்தடுத்த படங்கள் அவர் கொடுக்கக்கூடிய அந்த நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அவருடைய சப்ஜெக்ட் அவர் சூஸ் பண்ணுற விதம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. அதாவது விஷ்ணு விஷால் படம்னா மினிமம் கேரண்டி நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ரைட்டீரியாவை சமீப காலமாக அவருடைய எல்லா படங்களையும் அவர் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான வேவாகவும் பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு எமோஷ்னலான ஒரு ஹஸ்பண்டாகவும், ஒரு பாசமான ஒரு அப்பாவா, அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டாக, அந்த மாதிரியான பல டைமென்ஷன்ஸில் அவர் நிறைய விஷயங்கள் அழகாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நீட்டாக அவர் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, தமிழ் சினிமா இன்னும் ஐஸ்வர்யா லக்ஷ்மியை உற்று நோக்கி கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக அவங்க எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு போகிறாங்க. கஷ்டப்பட்டு நடித்து அதுக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது சில வகை. ஆனால் அசால்ட்டாக அதை கேரி பண்ணிவிட்டு ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சட்டிலாக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரொம்ப கனத்த ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது சில ஹீரோயின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக். அதில் அந்த மேஜிக்கை கரெக்டாக பண்ணக்கூடிய சில ஹீரோயின்களில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி என்னை ரீசெண்ட் டேஸில் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு எமோஷனாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், அம்மா பொண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மல்யுத்தன் அந்த களத்தில் இறங்கி அவங்க ஆக்ரோஷமாக சண்டை போடுற அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழித்து இந்த சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அங்கங்கே சொல்லக்கூடிய ஒன்லைன் காமெடிஸ் எல்லாமே
வந்து அவ்வளோ அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்தது, ரொம்ப பிடிச்சது. பர்டிகுலராக வந்து கருணாஸ் அவர் வந்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன் லைன் கவுண்டர்ஸும் வந்து இன்னசென்ட், அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் அதில் வெஞ்சன்ஸ், அதுக்கப்புறம் வந்து காமெடி, இது 3 கலந்த மாதிரியான ஒரு பேக்கடான ஒரு இதுவாக வந்து எனக்கு இந்த படத்தில் இருந்தது. அவர் கூடவே வரக்கூடிய காளி வெங்கட்டோடைய ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சித்தப்பா வரக்கூடிய முனிஷ்காந்தோடைய ரோலாக இருக்கட்டும், அவங்க எல்லாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தாலும் நீட்டாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது பிறகு அத்தையா வரக்கூடிய லிசி ஆண்டனி, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த படத்துலேயும் வந்து இந்த பார்ட் 2லேயும் வந்து அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. அதாவது சட்டலாக, அதாவது ஒரு பெரிய சம்பவம் பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறவங்க அளவாக சில விஷயங்களை செஞ்சால் எப்படி ஒரு முகபாவனையோடு வச்சு செய்வாங்க, எல்லாமே தெரிஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுடைய எல்லா ஃபுல் லென்த்தில் வந்து நான் வந்து பார்த்தேன். அவங்களும் ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து டீச்சராக வரக்கூடிய மோக்ஷா, ஸோ அவங்களும் வந்து எங்கேயாவது பயந்துட்டேன். இந்த தமிழ் சினிமாவில் வந்து டீச்சர்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாலே வந்து ஏதாவது நமக்கு 90s கிட் அப்படிங்கிறதுனால நாட்டாம டீச்சர்லாம் வந்து ஞாபகம் வந்துடும்ல, அதை தவிர்க்க முடியாமல் இருக்குது. பட் இந்த படத்தில் வந்து டீச்சரை வந்து அழகாக வந்து எங்கேயுமே வந்து கண்ணியம் மீறாமல் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தென் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி ஜாரா, செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தைக்கு வந்து இந்த கதையோட டெப்த்தை வந்து எப்படி வந்து புரிய வச்சாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த பொண்ணு சீன் பை சீன் வந்து நடித்த மாதிரியே இல்லை. ஃபுல் லென்த்தில் வந்து ஒரு அப்பா அம்மா நடக்கல சண்டை, அதில் வந்து ஒரு குழந்தைய வந்து அது என்ன மாதிரியான எமோஷனில் இருக்கும், அப்பா கூட அதோடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அம்மா கூட அது எப்படி பேசும், ரிலேஷன்ஷிப் வந்து சுற்றி இருக்க ரிலேஷன்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லா எமோஷன்ஸையும் வந்து கேரி பண்ணுது. தென் ஒரு 7-8 வயசுக்குள்ளே வந்து இவ்வளோ மெச்சூர்டான சில விஷயங்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் வராமல் டெப்த்தை வந்து பயங்கரமாக வந்து உணர்ந்து அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. டெஃபினட்டாக வந்து ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன்ஸ் குயின். இதே மாதிரி வந்து நிறைய படங்களுடைய விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணால் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்கும் ஜாராவுக்கு வந்து வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சில ஸ்பெஷல் அப்பியரன்சஸ் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த நேரம் ரிவ்யூஸில் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய ரீலு அதுக்கப்புறம் பிக்சர்ஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நானும் ஸ்பாயில் பண்ண வேணாம்னு நினச்சேன், பட் ஆனால் சில நல்லாயிருக்கும் அந்த மொமெண்ட். அதனால் நீங்கள் அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இந்த படம் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் ரிவீல் பண்ணுறேன். ஜட்ஜாக வந்து ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ராஜமாதா, சிவகாமி, அம்மையார், ரம்யா கிருஷ்ணன். ஸோ அவங்களோட ரோலே வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வந்து கேரி பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு வந்து கமெண்டேட்டராக வந்து யோகி பாபு வந்து ஒரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படின்னாலும் கிளைமேக்ஸ் கிட்ட வந்து ரொம்ப அழகாக வந்து அவரையும் பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து சம விகிதத்தில் கலந்து கொடுத்துருந்தாங்க. காதல் இருக்கா, காதல் இருக்குது. சண்டை இருக்கா, நிறைய சண்டை இருக்குது. அதுக்கப்புறம் அப்பா பொண்ணுக்கு எமோஷன் இருக்கா, இருக்குது. அம்மா பொண்ணுக்கு எமோஷன் இருக்கா, இருக்குது. புருஷன் பொண்டாட்டிக்கான எமோஷன் இருக்கா, இருக்குது. காமெடிக்கான காட்சிகள் இருக்கா, இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கா, இருக்குது. உங்களை ஜாலியாக வந்து சிரிக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கா, கண்டிப்பாக இருக்குது. படத்தில் மெசேஜ் இருக்கா, அதுவும் இருக்குது. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு லாஜிக் மிஸ்டேக்கும் அதுக்கப்புறம் வந்து குறை சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரியுது. இவ்வளவு நிறைவான நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பெரிய டாப் லிஸ்ட்டில் வந்து இப்படி நிற்கிறப்ப கண்டிப்பாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தோணலை. ஈவன் தோ இருந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா வந்து அதை சொல்லணும், பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா 80களில் 90களில் நம்ம இதை விட வந்து குடும்பம் விஷயங்கள் கலந்த படங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதில் முகம் சுளிக்கக்கூடிய காட்சிகள் கூட வந்து நம்மளுடைய சின்ன வயசில் வந்து நம்ம பார்த்து கடந்து தான் வந்திருக்கோம். பட் இன்றைக்கி 2026 ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை வந்து ஈவன் தோ நிறைய வாய்ப்புகள் இருந்தும் அதை வந்து ரொம்ப நீட்டாக கண்ணியம் மீறாமல் சொன்ன ஒரு விஷயத்திற்காக இயக்குனர் செல்லா ஐயாவை வந்து இந்த படத்தில் வந்து நான் நிச்சயமாக வந்து பாராட்டியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துலையும் வந்து பார்க்குறப்ப அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மொமெண்ட்டே ஒரு வந்து எம்பாரசிங்கான ஒரு மொமெண்ட்டை வந்து ஏற்படுத்தவே இல்லை. ஸோ ஃபேமிலியாக பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கண்டிப்பாக ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் மென்ஷன் பண்ணுவாங்க, பேபி சாராவுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு எனக்கு இவ்வளோ வாய் பேசுது, இப்படி இல்லாமல் பேசுவாங்க அப்படின்னு. பட் உண்மையிலே இன்றைக்கி இருக்க ஜென்ஸி ஆல்ஃபா கிட்ஸை வந்து டீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் பசங்க அவ்வளோ பேசுகிறாங்க, அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க, இதெல்லாம் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் வீட்லேயே வந்து என்னுடைய 6 வயசு பொண்ணு வந்து என்னை என்னென்ன கேட்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறப்ப அப்பா அங்கே என்ன இங்கே வீட்டில் இருக்கிற பொண்ணை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொமெண்ட் இருக்கும். பட் இந்த இது நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே
படம் பார்க்குற நிறைய பேர் வந்து என்னப்பா இப்படிலாமா பேசுகிறாங்க, நம்மளாம் 2 வார்த்தை அப்படின்னாலே வந்து பட்டு பட்டு 2 அடிச்சு நம்மளை உட்கார வச்சிருவானுங்களே அப்படிங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதனால சொல்கிறேன், காலங்கள் மாறி எவ்வளோ தூரம் அப்டேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பசங்களுடைய பேச்சிலேருந்து எல்லாமே மாறி இருக்குது. பட் அது ஒரு லெவலில் இருக்கிறப்ப அதை நம்ம அதை பெருசாக வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை எனக்கு. அதனால் அந்த விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தது. நேச்சுரலாக இன்றைக்கி நடக்கிறது வந்து ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ கம்மிங் டு டெக்னிக்கல் டீம், ஷான் ரோல்டானுடைய இசை, அது முக்கியமாக வந்து பின்னணி இசை வந்து படத்திற்கு வந்து மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சது. எனக்கு வந்து சம்பவக்காரி பாட்டை விட வந்து மகராசி பாட்டு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதன் பிறகு எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பரத் விக்ரமனுடைய எடிட்டிங் படத்திற்கு வந்து அளவான டூரேஷன் தான். எனக்கு முன்பாதியை கட் பண்ணணும் பின்பாதியை குறைச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நல்ல என்டர்டெய்னராக தான் இருந்தது. ஸோ அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்க வேண்டிய ஒரு கமெண்ட்டு சொல்கிறதுக்கான நெசசிட்டி இல்லைன்னு தோணுது. KM பாஸ்கரனுடைய ஒளிப்பதிவில் வந்து நம்மளுடைய சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, பொள்ளாச்சி உள்ளிட்ட அந்த எல்லா ஏரியாக்களையும் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக வந்து படம் பிடிச்சு காமிச்சிருந்தார். ஸோ அதுவும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஓவரால் டெக்னிக்கல் டீம் அண்டு காஸ்டிங் படத்தில் நடித்த எல்லாருமே சேர்ந்து ஒரு நீட்டான ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரை இந்த வீக் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து குறைகளை கண்டுபிடித்து நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த வாய்ப்பையும் கொடுக்காமல் இருக்கிறதுனால இந்த வீக்கெண்ட் நீங்கள் ஃபேமிலியாக பார்த்து ரசிப்பதற்கு கட்டா குஸ்தி 2 ஒரு சூப்பரான படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கட்டா குஸ்தி 2 படத்துக்கு நம்ம சினிமா எக்ஸ்பிரஸ் டீம் கொடுக்கக்கூடிய ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் உங்களே சினிமா எக்ஸ்பிரஸோட மூவி ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from RJ ரோஹிணி. Bye. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.